நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து எல்லாமே வச்சுருக்கீங்க, செஞ்சு சாப்பிட்றீங்க, நாங்கள் எப்படி கொத்து போட்டா வந்து கொத்தி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நீ செய்கிற அளவுக்கு நான் செய்ய முடியல. தேவையான ஒரு நாள் செஞ்சோட இன்னும் சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க அளவுக்கு நான் இன்னும் வரல. சிக்கன் கொத்து பரோட்டா மேலே சேர்வா ஊற்றினா அல்டிமேட்டாக இருக்கு. இதே மாதிரி பரோட்டா வந்து உங்களுக்கு வேணும் செய்யணும், எனக்கு சிம்பிளாக 2 பரோட்டா செய்யணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 20 பேராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பரோட்டா சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ நான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிருக்கு நம்ம ஊரில். பசங்க வந்து எதாவது சூடாக சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி லீவு தான். சரி, என்ன சூடாக சாப்பிட்லாம், எதாவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா ஃப்ரைட் ரைஸ் நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம். அதனால் வேண்டாம், பரோட்டா சாப்பிட்லான்னு சொன்னாங்க. பரோட்டா வந்து வெறியும் பரோட்டா சாப்பிட வேண்டாம், ஒரு வித்தியாசமாக நம்ம கொத்து பரோட்டா மாதிரி வேணும் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. நான் தான் வாங்கிட்டு வர வேண்டாம், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பண்ணலாம். 4 கொத்து பரோட்டா வாங்கினாலும் நம்மளுக்கு பத்தாது, விலையும் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம். அதான் இன்றைக்கி வந்து முட்டை கொத்து பரோட்டாவுக்கு பாருங்கள், முட்டை நிறைய இருக்குது, பரோட்டாவும் நிறைய போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பரோட்டா வீடியோ போட்டிருக்கோம், வீட்லேயே பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்க, சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சிக்கன் கொத்து பரோட்டாவுக்கு சிக்கனை பொரிச்சாச்சு, போன்லெஸ். இதை வச்சு நம்ம சூப்பராக இன்றைக்கி ஒரு கொத்து பரோட்டா பண்ணிடலாம். முதல்ல ஆயில் ஊற்றிப்போம். வெங்காயம் வந்து நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம பாருங்கள், இதுதான் நான் ஹோட்டலில் வந்து கொத்து போட்ட கிளாஸ். இது பாருங்கள், அடிச்சு உடஞ்சே போச்சு பாருங்கள். இதுதான் சூப்பர். இதுக்கப்புறமா வந்தது தான் இதெல்லாம். இதை விட இதில் கொத்தினா தான் பரோட்டா சூப்பராக இருக்கும், கொத்து பரோட்டா. அப்படியே தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். நடுவில் நல்லா கேப்பு ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு முட்டையை தாராளமாக உடச்சி ஊற்றலாம். 3 புரோட்டா போட்டுருக்கேன், பெரிய பெரிய புரோட்டா. நம்ம வீட்டில் போட்டால் நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம்.
நம்ம பெருசு பெருசாக போட்டால் 2 பரோட்டாவே சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். 3 பரோட்டாவுக்கு 4 முட்டை போடலாம். பரோட்டாவை முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேர்வை. பரோட்டாவுக்கு வந்து எப்போயும் சிக்கன் சேர்வை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். வெஜ்ஜு வேணுன்றவங்க வெஜ்ஜு குருமா ஊற்றி செய்யலாம். நம்ம முட்டை போடாமல் வெஜ்ஜு பரோட்டாவும் செய்யலாம். அதில் வந்து வெஜ்ஜு குருமா ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எது வந்தாலும் நம்ம குருமா ஊற்றி ஆகணும். நல்லா தலை ஊற்றியாச்சு. இதையும் நல்லா ஒரு கட்டு கட்டிக்கலாம். இப்போ வந்து கொத்து பரோட்டா கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம தேவையில்லை, சேர்வையிலேயே இருக்கும் உப்பு, நம்ம பரோட்டாவிலையும் இருக்கும். நம்ம முட்டை போடலையும் அது கொஞ்சம் நம்ம உப்பு போட்டே ஆகணும். லைட்டாக சால்ட்டு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் மேலே அப்படியே தூவிக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக ஆயில், சேர்வை. இப்போ நம்ம வேலையை காட்டலாம், கொத்து பரோட்டாவுடைய வேலையை. வந்து நம்ம கொத்து பரோட்டாவுன்னு வாங்கினதை இதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை கொத்து போட்டால் ரெடி. பரோட்டா செய்ய தெரியாதவங்க கடையில் பரோட்டா வந்து நான் எப்படி செஞ்சேன்னு அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், நமக்கு லாபம். சிக்கன் குழம்பு செய்யும் போது செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து 3 கொத்து பரோட்டாங்க. நம்ம கடையில் வாங்கினா எப்படி தான் ஒரு கொத்து பரோட்டா வந்து 100 ரூபா மேலே தான் இருக்கும். முட்டையை நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். இது 3 கொத்து பரோட்டா. இப்போ நம்ம அடுத்து வந்து சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி பண்ணிடலாம்.
அப்படியே சிக்கனை போடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கொத்து போட்டால் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, முட்டை கொத்து பரோட்டா. தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி வந்து பரோட்டாவும் சாப்பிடலாம், கொத்து பரோட்டாவும் சாப்பிடலாம், 2 in 1. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சிக்கன் பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா 4 பிளேட்டு, 3 பிளேட் வந்து முட்டை பரோட்டா. அப்புறம் நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். ஆமாம், எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ இந்த மொத்தம் 7 பிளேட்டு நம்ம கடையில் வாங்கினா எவ்வளோ ஆகுன்றதை நீங்கள் கொத்து பரோட்டா சாப்பிட்றதா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சிம்பிளாக பரோட்டா செஞ்சோம். முட்டையை உடச்சி, முட்டை வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி முட்டை தான். இது வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டை போட்டால் அந்த ஒரு மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம், இல்லைன்னா அது கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் பிராய்லர் கோழி முட்டை தான். மற்றபடி சிக்கன் வந்து சும்மா ஒரு 1/2 கிலோ தான் வாங்கி வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. எலும்புலாம் போட்டு சூப்பராக குழம்பு கிரேவி பண்ணியாச்சு. இதை வச்சு சூப்பராக எப்படி பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பரோட்டா செய்ய முடியல, தெரியாது அப்படின்னா கடையில் வந்து ஒரு 2 பரோட்டா வாங்குங்க. நீங்கள் வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா 3 பரோட்டா வாங்கி ஒரு 2 முட்டையை போட்டு இது மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக வாங்கணும். இவ்வளோ சிம்பிள் வேலை. கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 90 ரூபா பார்ப்பா. வெறும் கொத்து பரோட்டா மட்டும், முட்டை கொத்து பரோட்டா 90 ரூபாலாம் கிடையாது. இப்போ எல்லாமே 100 ரூபாய்க்கு மேலே தான். 120 ரூபா இருக்கும். சிக்கன் கொத்து பரோட்டா கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், கிடைக்கும். ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். பசி எடுக்குது, சாப்பிடலாமா? இவங்க தான் கேட்டாங்க, மழை வருது, ஏதாவது சூடாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வித்தியாசமாக செஞ்சாச்சு. ஓகே, சாப்பிடுங்க. பரோட்டா 3 தான் இருக்குது. அதனால பசங்க வைங்க. ஆளுக்கு பாதி பரோட்டா சாப்பிட பிரியாணி. நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா ஃபஸ்ட்டு நாங்கள் பரோட்டா சாப்பிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே நாங்கள் உட்காந்துட்டோங்க. வெளியே வந்து ஒரே சவுண்டாக இருக்குது, மழை. அப்போ அட்டகாசமா இருக்கும். முட்டை கொத்து பரோட்டாவா? சிக்கன் எடுத்துப்போம். அப்பா, நீ செஞ்ச பரோட்டா நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. பசங்களுக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் அதுவும் அதிகமாக வாங்கி தர மாட்டோம், எப்பயாவது தான். எப்பாச்சும் வச்சு சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிட்றது பரோட்டா. அப்படியே சேர்வா கொஞ்சம் மேலே ஊற்றிக்கணும்.
சிக்கன் கொத்து பரோட்டா மேலே சேர்வா ஊற்றினா அல்டிமேட்டாக இருக்கு. கொத்து பரோட்டா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரஃபாக தான் இருக்கும். ஆறி போச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சேர ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். செஞ்ச உடனே சாப்பிட உட்காந்துச்சுலப்பா. ஆமாம், குழம்பு ஊற்றிக்கோமா, கிரேவி ஊற்றிக்கோ. நான்வெஜ் பிடிக்காதவங்க வந்து வெஜிடபிள் குருமா ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும். எப்பவுமே வந்து நான் சாதாரண கொத்து பரோட்டா தான் சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு வந்து சிக்கன் கொத்து பரோட்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து எல்லாமே வச்சுருக்கீங்க, செஞ்சு சாப்பிட்றீங்க, நாங்கள் எப்படி கொத்து பரோட்டா வந்து கொத்தி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்பாங்க. தோசைக்கால் இருக்குல்ல, இது செய்யலாம்ல, தோசை ஊற்ற முடியாது. சாதாரணமாக நம்ம நாஸ்டிக் தவா கடாயி இதோட செய்யலாம். அது ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன். சிம்பிளாக ஒரு 2 பரோட்டா வச்சு செஞ்சு சரி, காமிக்கிறேன். குத்துறது ஷார்ப்பாக வேணும்ல. குத்தாத கொத்து பரோட்டா வந்து நைஸாக கத்தியில் வெட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கும். வந்து சாப்பிடா நாங்கள் போட்டோ ரெடி பண்ணுறோம். சிக்கன் பரோட்டா வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அந்த கலர் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட் பண்ணியா சாப்பிட்டியா? சாப்பிட்றேன். அவங்க தான் டேஸ்டிங் மாதிரி. சிக்கன் கொத்து பரோட்டா வந்து ஒரு பிளேட்டு முடிச்சிட்டான். கேட்டால் டெஸ்டிங் சொல்கிறான். கிரேவிகளா? கிரேவியும் இருக்கு. பக்கத்தே இருக்கு. வச்சுக்கோ, வச்சு ஊற்றிக்கோ. நான் பாய் வைக்கிறேன். சார் ஒரு கொத்து போட்டா வாங்குறாங்க பாருங்க, மேக்ஸிமம் ஒரு 100 ரூபா இருக்குமா? 100 ரூபா. 2 மேலே தான். 2 முட்டை போடுவாங்க. 2 முட்டை போடுவாங்க. 2 முட்டை போடுவாங்க. 2 பரோட்டா போடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்கும். இப்போ நம்ம கணக்கு பார்த்தா இது ஒரு 300, சிக்கன் கொத்து எப்படியும் ஒரு 150 ரூபா இருக்கும். சிக்கன் கொத்து பரோட்டா 150 ரூபா. ஓகே, அது 600, 600 ஒரு 300, 900. 900. 2 சிக்கன் கிரேவி
கிரேவி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, சைடிஷ் கொடுத்துருவாங்க, தவால கட்டி. அது வேற. நம்ம செஞ்சது கிரேவி இல்லை, சிக்கன் குருமா. சரி, ஓகே. சிக்கன் சேர்வு, அதாவது சிக்கன் தொக்கு. இது ஒரு கோசம் 100 ரூபான்னு வச்சுக்கோ. ஒரு சைடிஷ், ஆமாம், 100 ரூபா. அப்போ 1100 ரூபா. 100 ரூபா. 3 பரோட்டா. ஒரு பரோட்டா 15 ரூபா. 20 ரூபா இப்போ, எல்லாத்தையும் 20 ரூபா இப்போ. ஓ, 20 ரூபா ஆயிடுச்சா? 1120 ரூபா. 1160 ரூபா. நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணிப்போம்? ஒரு 300 ரூபா செலவு பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இதையும் ஃபுல்லாக சாப்பிட முடிய முடியாது. 1160 ரூபா இங்கே இருக்குது, 300 ரூபா இங்கே இருக்குது. நீங்களே யோசனை பண்ணிக்கலாம். வீட்டில் ஒருத்தர் ஆசைப்பட்டாங்கன்னா சாப்பிட்டு வந்துடலாம், வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ 4 பேர் ஆசைப்பட்டாங்கன்னா பண்ணுறது, அப்போ செலவு அதிகம் ஆகும் இல்லையா, அப்போ வீட்டில் செஞ்சுக்கலாம். இன்னும் வந்து தெளிவாக வீட்டில் செய்யணும், சிம்பிளாக நானும் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 20 பேராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக வீடியோ செஞ்சு நான் உங்களுக்கு தெளிவாக செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமா கொஞ்சமா. போ. எப்படா இருக்குது? ஹாஸ்பிட்டல் கேட்டீங்க உங்கள் அப்பா கிட்ட, எதுவும் சொல்லவே மாட்டீங்க. சொல்லிட்டு நான் அம்மா தேவன் எதுவும் சொல்லலை. நான் தான் சொன்னேன், பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்பா அதே மாதிரி கொத்து பரோட்டா காரமும் கரெக்டாக இருக்குது, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் நீ செய்கிற அளவுக்கு நான் செய்ய முடியல. தேவையான ஒரு நாள் செஞ்சோட இன்னும் சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க அளவுக்கு நான் இன்னும் வரல. பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கிறாரா இல்லை பாராட்டுறாரான்னு தெரியல. சொல்லுங்கள். உங்களுக்கு போட்டதுடா போட்டா அம்மா சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். பைத்தியமா சாப்பிடு. எடுத்துக்கோ. இந்த கிரேவி ஊத்திக்கோ. எடுத்துக்கோ. நான் தொட்டுக்கிறேன், நான் அப்படியே தொட்டுக்கிறேன். கிரேவி வேணுமா? உங்கள் பேர் மீதியாக இருக்கா? பிளேட் ஒன்று இருக்கு எக்ஸ்ட்ரா. சாப்பிடுங்க. விரும்பி சாப்பிட்றவங்களே உட்காந்துருக்காங்க. எனக்கு போதும். ஆசைப்படி கேட்டோம்மா ரசித்து சாப்பிட்டுருக்கேன். அப்பா அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கு. பரோட்டா வாயில் இருக்கும்போது நம்ம டேஸ்ட்டில் மயங்கிடுறேன்.
சரி. பா சுத்தமாக சாப்பிட்டாச்சு. அப்போ இது யார் சாப்பிடுவா? நான் ஒரு சிக்கன் பரோட்டா ஒன்று சாப்பிட்டேன், ஒரு 6 பரோட்டா சாப்பிட்டேன், ஒரு முட்டை பரோட்டா சாப்பிட்டேன். அப்பா சாப்பிட்ட அளவுக்கு நானும் சாப்பிட்டு இருக்கேன். ஆமா. நான் தான் சிக்கன் பரோட்டா சாப்பிட்டேன், சிக்கன் கொத்து பரோட்டா நீங்கள் தான் சாப்பிடல சரியா? முட்டை கொத்து பரோட்டா சாப்பிட்டேன். 4 சிக்கன் கொத்து பரோட்டா சாப்பிட்டேன், 1.5 பரோட்டா சாப்பிட்டேன். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்டோம் பொறுமையாக, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பிளேட் வந்து நாங்கள் அப்புறமா சாப்பிட்ருவோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். இதேமாதிரி பரோட்டா வந்து உங்களுக்கு வேணும், செய்யணும், எனக்கு சிம்பிளாக 2 பரோட்டா செய்யணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 20 பேராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி பரோட்டா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவாரு. ஆமாம். ஓகே ஓகே பாய். பாய்.